வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டாள். கதைக்குள்ள போலாமா? மீனா, மீனா என்று அழைத்து கொண்டே உற்சாகத்தோடு உள்ளே வந்தான் சீனோ. வானா, கூப்பிட்டியா என்று மலர்ந்த முகத்தோடு உள்ளிருந்து வந்தாள் மீனா. இந்தாமா, இந்த மாசம் சம்பளம் உன் கையால சாமி கிட்ட வை என்று பேக்கில் இருந்த பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான். சரிண்ணா என்று அதை வாங்கி கொண்டு பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு வந்தாள். என்னங்க, சம்பளம் வந்துடுச்சா என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் வாணி. வந்துடுச்சு வாணி, அதுதான் மீனா கிட்ட கொடுத்து சாமி கிட்ட வைக்க சொன்னேன். அவ கையால வச்சாதான் ராசி என்று சிரித்தான். அதுதான் தெரியுமே, நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன் என்று சிரித்து கொண்டே கூறினாள் வாணி. நீ வந்ததுல இருந்து மட்டும் என்ன, நான் என்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சனோ அன்னில இருந்து என் தங்கச்சி கிட்ட தான் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுப்பேன். அதனாலதான் எனக்கு சீக்கிரமாவே ப்ரமோஷன் கிடைச்சி சம்பளமும் உயர்ந்துகிட்டே இருக்கு. அவ என்னோட அதிர்ஷ்ட தேவதை என்று சிரித்தான். அண்ணா போதுண்ணா, சும்மா தினா சொல்லிட்டே இருக்காத, உனக்கு இதேதான் எப்ப பாரு என்று செல்லமாக கோபித்து கொண்டே வந்து தனது அண்ணின் அருகில் நின்று கொண்டாள். அதனால என்ன இருக்கு மீனா, உங்க அண்ணன் உண்மையா தானே சொல்றாரு. இந்த வீட்டு மகாலட்சுமி நீ, அதனாலதான் உங்க அண்ணனும் உனக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து தனியா கூட அனுப்பாம வீட்டோடவே வச்சிட்டு இருக்காரு என்று சிரித்தாள். போங்க நீங்களும் என்று அவளை இடித்தாள் மீனா. சரி மீனா, ராஜு எங்க இன்னும் வரலையா என்று சீனு கேட்க, இதோ வந்துட்டே இருக்க மாமா என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான் ராஜு. வாங்க தம்பி, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க, உங்க பொண்டாட்டி ஆடுறா என்று கேலி செய்தாள் வாணி. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, அவ என்கிட்ட பேசவே யோசிப்பா, அவ எங்கிருந்து ஆர்டர் போடுறது. அது சரி, இதுல காதல் கல்யாணம் வேற என்று தனது நாத்தனாரை கேலியாக பார்த்தாள் வாணி. போங்க நீ என்றவள் வெட்கத்தில் சிரிக்க ராஜுவும் சிரித்து விட்டு, இன்னைக்கு எனக்கு சம்பளம் நாளக்கா, அதுதான் மீனாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சீக்கிரமா வந்தேன் என்று கூறிக்கொண்டே பேக்கில் இருந்து சம்பள பணத்தை எடுத்து மீனாவிடம் கொடுத்தான். அதை அவள் வாங்கி கொண்டு சாமி படத்திலும் வைக்க உள்ளே சென்றாள். என்ன ராஜு, இந்த வாட்டியாவது சம்பளம் எதனா ஏத்தி கொடுத்தாங்களா இல்லையா என்று கேட்டான் சீனு. அதெல்லாம் நாம இங்க எதிர்பார்க்க முடியாது மாமா, அதனாலதான் நானும் வெளியில வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். போன வாரம் கூட ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். அப்படியா, போன மாசம் ஒன்னு அட்டன் பண்ணீங்களே, அது என்னாச்சு? அந்த வேலை கிடைக்கல மாமா, ஆனா இது கண்டிப்பா கிடைச்சிடும்னு நம்பிக்கை இருக்கு. அப்படி கிடைச்சிட்டா நல்ல சேலரி வரும். சரி ராஜு, அதுக்காகலாம் நீங்க ரொம்ப ஒன்னும் சங்கடப்படாதீங்க, அதுதான் நான் இருக்கேன் இல்ல, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கிறதாலதான் நானும் உங்களை தனியா விடல. ஏன்னா என் தங்கச்சி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. இதோ பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தயங்காம என்கிட்ட கேளுங்க, சரியா? நான் எதுவும் தப்பா எடுத்துப்பேன், நாம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கோம், அப்படிலாம் மனசு போட்டு குழப்பிக்க கூடாது. இல்ல மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்படி வேற்றுமை பாக்குறதா இருந்தா வீட்டோட மாப்பிள்ளைய வர சம்மதிச்சிருப்பானா? உங்களுக்கு எப்படி உங்க தங்க மேல பாசமோ அது போல எனக்கு என் மனைவி சந்தோஷம்தான் முக்கியம் என்றான் ராஜு. மீனா அவனை நன்றியோடு பார்த்து கொண்டிருந்தாள். இதற்குள் வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்க அனைவரும் வாசலை எட்டி பார்த்தனர். என்னங்க, எங்க அம்மா வந்திருக்காங்க என்று உற்சாகத்தோடு கூறிக்கொண்டே வெளியே ஓடினாள் வாணி. இதற்குள் பங்கஜம் ஆட்டோவில் இருந்து இறங்க, வாமா, என்னம்மா சொல்லாம கொள்ளாம திடுதிடுப்புன்னு வந்துட்ட என்று கேட்டுக்கொண்டே சென்று அவளது கையிலிருந்த பேக்கை வாங்கி கொண்டு அவளை உள்ளே அழைத்து வந்தாள். வாங்கத்த, எப்படி இருக்கீங்க என்று சீன் அழைக்க, வாங்கம்மா என்றான் ராஜு. இதற்குள் மீனா உள்ளிருந்து அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு, வாங்கத்த, மாமா வரலையா, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று விசாரித்தாள். எல்லாரும் நல்லாதாமா இருக்கோம், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள, நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள் பங்கஜம். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அத்த. ஆமா, என்ன அதிசயமா பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு என்று சிரித்தான். என்னவோ மாப்பிள்ள, உங்களை போல நாங்களும் பொண்ணை வீட்டோட வச்சிட்டு இருந்தா இந்த அலைச்சல் இருந்திருக்காது. நாங்க அதுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவு வசதியும் எங்களுக்கு இல்ல. அதுதான் பொண்ணை பார்க்கணும்னு மனசு கடந்து அடிச்சுக்கிட்டாலும் பட்டுன்னு கிளம்பி வர முடியுதா? ஆனாலும் பாசம் விடல, அதுதான் இந்த கால் இழுத்துக்கிட்டு வந்து எப்படியோ சேர்ந்துட்டேன் என்று நீட்டி முழக்கினாள். அதுக்கு என்னம்மா, நீங்க வரணும்னு போன் போட்டா நானே வந்து கூட உங்களை கூட்டிட்டு வந்திருப்பனே என்றான் ராஜு. பரவாயில்லப்பா, நீ ஏன் அந்த சின்ன வழியில வருமானம் பத்தாம
ஏதோ பேருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிற, இதுல எனக்காகலாம் லீவா போட்டுட்டு வர்ற சம்பளத்தையும் அவங்க பிடிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ? ஆமா, நீ எப்படி பார்க்கிற? இன்னும் அதே வேலையில தான் இருக்கியா என்று கேட்டுவிட்டு தண்ணீர் குடித்தாள். ராஜுவின் முகம் சற்று சங்கடத்தை காட்டியது. இதை மீனா கவனித்தாள். ஆமாமா, ஆனா கூடிய சீக்கிரம் நல்ல வேலை கிடைச்சிடும் என்றான். என்னவோ, எங்க மாப்பிள்ளை எல்லா பொறுப்பும் பார்த்துக்கிறதாலையும் நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதாலையும் ஏதோ உன் பொழப்பு போகுது. இல்லனா உன்னால தனியெல்லாம் ஒன்னும் சமாளிக்க முடியாதில்ல என்று கேட்டாள். ராஜு அமைதியாக இருந்தான். வாணிக்கு தர்ம சங்கடமாகியது. சரி வாணி, அத்தையும் உள்ள கூட்டிட்டு போ, அவங்களுக்கு சாப்பிட எதனா செஞ்சு கொடு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து வெளியே சென்றான் சீனு. அண்ணி, நீங்க அத்தை கூட பேசிட்டு இருங்க, நான் போய் அத்தைக்கு டிஃபன் செஞ்சு கொண்டு வரேன் என்றாள் மீனா. பரவாயில்ல மீனா, தம்பி உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிச்சு பாரு, நீ அவர் கூட போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் என்றாள் வாணி. மீனா தயங்கி கொண்டே ராஜுவை பார்க்க அவன் போகலாம் என்பது போல் தலையாட்டினான். சரி அண்ணி என்று உள்ளே சென்றாள். பிறகு இருவரும் தயாராகி கோவிலுக்கு செல்ல இதற்குள் வாணி தனது தாய்க்கு சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் கொண்டு வந்து வைத்தாள். பங்கஜமும் வாங்கி வந்த ஸ்வீட் பலகாரங்களை எல்லாம் தனது மகளிடம் எடுத்து கொடுத்தாள். வாணி டிஃபனை கொடுத்து விட்டு அவள் அருகில் அமர, என்ன வாணி இப்படி அழைச்சிருக்கிற, ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? எங்க, உனக்கு இங்க எல்லாருக்கும் வேலைக்கு ஆக்கி கொட்டவே நேரம் சரியா இருக்கும், இதுல எங்க இருந்து நீ சரியா சாப்பிடுறது என்று புலம்பிக் கொண்டே உப்புமாவை சாப்பிட்டாள். அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் மட்டும் இங்க வேலை செய்யறேன்னா என்ன, மீனாவும் அப்பப்ப உதவி செய்வா. அது என்னடி அப்பப்ப? அம்மா, அவ சின்ன பொண்ணுமா, அவளை போய் என்னத்த செய்ய சொல்றது? என்னடி சின்ன பொண்ணு, ரொம்பதான் புருஷனை பொண்டாட்டியும் அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இன்னும் என்ன சின்ன குழந்தையா? இதோ பாரு, நீயும் உன் புருஷன் போல அவளை தலையில தூக்கி வச்சு ஆடின, அப்புறம் அவ உன்னை ஏச்சிடுவா பாத்துக்க. அம்மா, பாவம், அவ என்னம்மா செய்யறா, அது ஒரு அப்பாவி பொண்ணு. கடவுளே, இவ என்ன என் வயத்துல பிறந்துட்டு இப்படி ஒரு ஏமாந்தாங்கோலியா இருக்காளே. அடியே கூறுகட்டவளே, உன் நாத்தனார்காரி வெகுலிலாம் ஒண்ணும் இல்ல, சரியான கைகாரி. அம்மா, என்னம்மா அப்படி சொல்ற? ஆமாடி, அவ கைகாரி தான். எல்லாம் பச்சை புள்ள போல முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க அண்ணனை ஏமாத்தி இங்கே உக்காந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறா, அப்படியே உன்னையும் ஏமாத்துறா. வெளியில போனா அவன் புருஷன் வாங்குற சம்பளம் 10 நாளைக்கு கூட வராதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதுதான் அண்ணா அண்ணான்னு உங்க வீட்டுக்கார பாசத்தால மடக்கி வச்சுக்கிட்டு இங்கே டேரா போட்டு கிடக்குறா. இங்க இருக்கிறதால பணமும் மிச்சம், வேலையும் ஒன்னும் இருக்காது, எல்லாம் நீயே பாத்துப்ப. இது தெரியாம நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு அவ என்னவோ உங்க மேல பாசமா இருக்கிறது போல உருகுறீங்க. என் அனுபவத்துல இவளை போல எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அப்படியா? ஆனா அவளை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. எல்லாம் பார்த்தா தெரியாதுடி, நாம தான் உஷாரா இருந்து கண்டுபிடிக்கணும். அந்த சாமர்த்தியம் உனக்கு பத்தாதுடி. வேணும்னா நான் சொல்றது சரியானு சோதனை பண்ணி பார்க்க உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. நாளைக்கு உனக்கு உடம்பு முடியலன்னு சும்மாவே படுத்துக்க. உன் நாத்தனா இருக்காரே அண்ணி, நீ பேசாம உக்காரு, நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்றாளான்னு பார்க்கலாம் என்றாள். அப்படியா? சரிம்மா, பார்க்கலாம் என்றாள் வாணி. மறுநாள் காலை ராஜு ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருக்க அவன் அருகில் வந்த மீனா சற்று தயங்கி நின்றாள். அவள் தயக்கத்தை பார்த்த ராஜு, என்னம்மா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற என்று கேட்டான். ஒன்னும் இல்லைங்க, காலையில இருந்து என்னவோ போல இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியா? அப்பனா வா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாசம் நான் இன்னும் தலைக்கு குளிக்கல, அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு என்று வெட்கத்தோடு கூறினாள். அப்படியா? அப்பனா நம்ம போய் செக்அப் பண்ணிடலாம், வாமா என்று உற்சாகமாக அவளை அழைத்தான் ராஜு. இருங்க, இப்பவே எதுவும் கலாட்டா பண்ண வேண்டாம், அப்புறம் அண்ணன் ஊரையே கூட்டிடும். பாவம், அன்னைக்கு தான் சிரமம். இன்னைக்கு காலையில இருந்தே அண்ணி என்னவோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானே எல்லாம் வேலையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் நான் வேலை செய்யதான் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு எதனா சொல்றேன்னு நினைப்பாங்க. ஆமா ஆமா, அவங்க நினைக்கலன்னாலும் அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே மீனாவிற்கு குமட்டி கொண்டு வர அவள் நிற்க முடியாமல் தள்ளாடினாள். ஏய், என்ன மீனா, பேசாம என் கூட வா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். உங்க அன்னைக்கிட்ட சொன்னாலும் அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க.
முடியாம நீ என்ன செய்ய போற? அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் என்றவள் கூறிவிட்டு வெளியே செல்ல, எதனா செய் என்று ராஜுவும் சலிப்போடு கூறிவிட்டு ஆபீஸிற்கு கிளம்பி சென்றான். மீனா கிச்சனில் சாப்பாடு செய்து கொண்டிருக்க அவளுக்கு உடல் மிகவும் சோர்வாக இருந்தது. மசாலா வாசனையும் அவளுக்கு குமட்டி கொண்டு வர, இதற்கு மேல் அவளால் அங்கு நிற்க முடியாமல் மெதுவாக வாணியின் அறைக்கு சென்றாள். அங்கே வாணி வேண்டுமென்றே பொய் சொல்லிவிட்டு முடியாதது போல் கட்டிலில் படுத்திருக்க, அவள் அருகே பங்கஜமும் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அங்கு சென்ற மீனா, ஹனி, எனக்கு என்னவோ உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, வாந்தி வேற வரா போல இருக்கு, அதனால நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். நீ சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன், பொரியல் மட்டும் பண்ணல, நீங்க அதை மட்டும் தாளிச்சிடுங்க, இல்லைன்னா நானே கூட அப்புறமா எழுந்து செஞ்சிடறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று படுத்து கொண்டாள். வாணி மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். பாத்தியாடி, நான் சொல்லல உன் நாத்தனார் கறி ஒரு சால் சாப்பு கறின்னு சொன்னா கேட்டியா? பாரு, இத்தனை நாள் நல்லா இருந்தவளுக்கு வேலை செய்யன்னு சொன்னதும் உடம்பு முடியாம போயிடுச்சான். பாத்துக்கோ, நான் சொன்னா எங்க கேக்குற என்று தனது மகளை குத்தி கட்டினாள். வாணியின் மனதில் தனது நாத்தனாரின் மீது துவேஷம் தீயாக பரவியது. அன்று மாலை வாணி மிகவுமே முடியாதது போல் படுத்திருக்க, ஆபீஸில் இருந்து வந்த சீனு அவளை பார்த்து அதிர்ந்து போனான். என்ன வாணி, காலையில நான் போகும்போது நல்லா தானே இருந்த, அதுக்குள்ள என்னமா ஆச்சு என்று பதறினான். எங்க மாப்பிள்ள, காலையில நீங்க போனதுமே உடம்பு முடியாம தான் போயிடுச்சு. வாடி, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் கேட்கல, வீட்டுல வேலை இருக்குன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யறா. எனக்கு மனசு பதறுது, என்ன செய்யறது? என்னால 10 நிமிஷம் தொடர்ந்தா போல நிக்க முடியாது, இல்லனா நானே செஞ்சிடுவேன். அவ படுற அவஸ்தைய பாப்பனா, அப்படியே ஈரத்திலேயே வேலை செய்யவே ரொம்ப முடியாம படுத்துட்டா என்று போலி கண்ணீர் வடித்தாள் பங்கஜம். அதுக்காக என்னத்த, வீட்டுல மீனா இல்ல, அவளை செய்ய சொல்லிருக்கலாமே என்றான் சீனு. சொல்லாம என்ன தம்பி, அவளும் தான் சொன்னா, ஆனா மீனா முடியாதுன்னு சொல்லிட்டாளே. என்னது, முடியாதுன்னு சொன்னாளா? அவ அப்படி சொல்ல மாட்டாளே, அவங்க அன்னிக்கு முடியலனா அவ செய்வாளே என்றான் சீனு ஆச்சரியமாக. ஆட நீங்க வேற மாப்பிள்ள, நான் என்ன பொய்யா சொல்றேன், வேணும்னா வாணியவை கேட்டு பாருங்க என்றாள். சீனு வாணியை பார்க்க, ஆமாங்க, அம்மா சொல்றது உண்மைதான் என்றாள் வாணி முனறிக்கொண்டு. சீனுவிற்கு கோபம் தலைக்கேற, மீனா, மீனா என்று கத்திக்கொண்டே வெளியே சென்றான். அண்ணா கூப்பிட்டியா என்று பதறிக்கொண்டு உள்ளிருந்து வந்தாள் மீனா. என்ன மீனா, அன்னைக்கு உடம்பு முடியலன்னு உன்னை சமைக்க சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டியாமே, இது நாள் வர அவ உனக்கு ஒரு வேலையாவது சொல்லியிருப்பாளா? இந்த வீட்டுக்காக காலையில இருந்து ராத்திரி வர மாடா உழைக்கிறா, நானும் உன்னை எதனா கேட்டிருப்பனா? சொல்லு, இன்னைக்கு அவளுக்கு முடியலனா நீ செய்யறதுக்கு என்ன என்று கோபமாக கேட்டான். தனது அண்ணன் இது நாள் வரை தன்னிடம் இப்படி கத்தி பேசி அறியாத மீனாவிற்கு இன்று அவன் அப்படி கோபமாக பேசியது துக்கத்தை வரவழைத்தது. ஆனா அது எனக்கு, பேசாத மீனா, நீ இப்படி நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்று கூறிவிட்டு கடகடவென வெளியே சென்றான். மாப்பிள்ள, எங்க மாப்பிள்ள போறீங்க என்று பங்கஜம் பின்னாடியே கேட்டு கொண்டு போக, நான் போய் வாணிக்கு மருந்து வாங்கிட்டு ஹோட்டல்ல இருந்து சாப்பிட ஏதாவது வாங்கி வரேன், என்ன செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து, நானே தான் எல்லாத்துக்கும் அலையணும் என்று கத்தி கொண்டே வெளியே சென்றான். இதற்குள் ஆபீஸில் இருந்து வந்த ராஜு, என்னமாமா எங்க போறீங்க, எதனா கடைக்கு போகணுமா, சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் என்று அவன் அருகில் வந்தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று அவன் சென்று விட ராஜு ஒன்றும் புரியாமல் உள்ளே சென்றான். அங்கு மீனா அழுது கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவன் குழப்பமடைய, பங்கஜம் அவனை முறைத்து விட்டு உள்ளே செல்வதை பார்த்து கொண்டே மீனாவின் அருகில் சென்றான். அவனை பார்த்து ஓவென அழ ஆரம்பித்தாள் மீனா. ஏய் மீனா, என்னம்மா, என்னாச்சு என்று அவளை மெதுவாக ரூமிற்கு அழைத்து செல்ல மீனா அழுது கொண்டே நடந்ததை எல்லாம் கூறினாள். என்னம்மா, நீதான் காலையில சாதம் வடிச்சு சாம்பார் வச்சன்னு சொல்றியே, அத மாமா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எங்கெங்க, நான் சொல்றதுக்குள்ள அண்ணன் கோவமா பேசிட்டு போயிடுச்சு, அண்ணி கூட நான் செஞ்சதை அவர்கிட்ட சொல்லவே இல்லை போல இருக்கு என்று தேம்பினாள். சரி விடுமா, உங்க அண்ணன் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசியிருப்பாரு, இதுவரை அவரு அந்த மாதிரி உன்கிட்ட கோவமா பேசியிருக்காரா, சொல்லு என்று அவள் கண்களை துடைத்தான். அதுதாங்க எனக்கும் ஆச்சரியமா இருக்கு, எனக்கு கருத்து தெரிஞ்சு எங்க அண்ணன் என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லை, அதுவும் நான் என்ன சொல்ல வரேன்னு காதுல கூட கேட்டுக்காம பேசிட்டு போறாரு.
சரி விடு, அவர் வேலையில இருந்து எதனா டென்ஷனோட வந்திருப்பாரு. அப்போ உங்க அண்ணி முடியாம படுத்துட்டு இருக்கவே இன்னும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆச்சோ என்னவோன்னு பயந்துட்டு இருப்பாரு. அன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் சாயங்காலம் முகாலம்ப பாத்ரூம் போனேன். அப்பெல்லாம் கூட அத்தை கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் இருந்தாங்க. நான் கேட்டேங்க. ஆனா எங்க அண்ணன் வரும்போது மட்டும் ஏன் ரொம்ப முடியாதது போல படுத்திருக்காங்கன்னு தான் தெரியல. சரி விடு, அவங்க மனசுல என்ன இருக்கோ என்னவோ. இந்த சமயத்துல நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் என்றான். பரவாயில்லங்க, இந்த மாதிரி சமயத்துல அண்ணன் கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். அத்தை ஊருக்கு போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் என்றாள் மீனா. அவள் கூறுவதும் சரியென ராஜுவின் மனதில் பட அவன் அமைதியாக இருந்தான். அன்றிலிருந்து வாணி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஜாடை மாடையாக தனது தாயுடன் சேர்ந்து கொண்டு சீனு இல்லாத சமயங்களில் மீனாவை திட்டுவதும் ராஜுவை ஏதோ ஒன்று கூறுவதும் என இருக்க, இதனால் மீனா மிகவுமே நொந்து போனாள். அவள் ஏதாவது வேலை செய்ய சென்றால் அவளை எதுவும் செய்ய விடாமல் குத்தலாக பேசி அவர்கள் அனுப்பிவிட அவள் அழுது கொண்டே தனது அறையில் சென்று படுத்துக் கொள்வாள். ஆனால் சீனுவிடம் அவள் வேலை செய்வதற்காக கோபித்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாள் என்றும், அதை பற்றி கேட்டால் என்னிடம் சண்டைக்கு வருகிறாள் என்றும் சீனுவிடம் ஏற்றிவிட்டு கொண்டிருந்தாள் வாணி. இதற்கு பங்கஜமும் தூபம் போட சீனுவிற்கு தனது தங்கையின் மீது கோபம் வந்தது. இதனால் எல்லாம் ராஜு மிகவும் நொந்து போக மீனாவிற்காக அமைதியாக இருந்தான். இப்படியே 10 நாட்கள் உருண்டோட அன்று சீனு ஆபீஸ் விஷயமாக பாண்டிச்சேரிக்கு சென்று விட்டான். அவன் வர 1 வாரம் ஆகும் என்று அறிந்து இதற்குள் அவர்களை வெளியே அனுப்பிவிட திட்டம் போட்டனர் வாணியும் பங்கஜமும். அன்று ராஜு ஆபீஸில் இருந்து வந்ததும் அவனுக்கு காப்பி போட கிச்சனுக்குள் சென்றாள் மீனா. பங்கஜம் தனது மகளிடம் ஜாடை காட்ட வாணி எழுந்து உள்ளே சென்று, என்ன மீனா, காப்பி போட போறியா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றாள். ஆமா அண்ணி, அவர் வந்திருக்காரு. அதுதான் பார்த்தனே. இதோ பாரு, பால் விற்கிற விலைக்கு 2 வேளையெல்லாம் காப்பி போட முடியாது. வேணும்னா உன் வீட்டுக்கார வெளியில போய் குடிக்க சொல்லு என்றாள். அண்ணி, அவருக்கு தலைவலியா இருக்கான், அதுதான் கொஞ்சம் காப்பி போட்டு கொடுக்கலான்னு. தோ பாலுதான் இருக்கே. என்ன மீனா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இது நாளைக்கு தயிருக்காக வச்சிருக்கேன். 4 நாளா உடம்பெல்லாம் சூடேறி வயிற்று வலியா இருக்கு. தயிர் இல்லைன்னா என்னால சாப்பிட முடியாது. இப்ப உங்க வீட்டுக்காருக்கு காப்பி தான் முக்கியமா என்று முகத்தை காண்பித்தாள். சரி அண்ணி, கத்தி பேசாதீங்க. அவர்கிட்ட நான் எதனா சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அவர் காதல் விழுந்தா சங்கடப்படுவாரு. இதற்குள் அங்கு வந்த பங்கஜம், ஓ, அவருக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா பொண்டாட்டிய கூட்டிட்டு இப்பவே தனியா போக சொல்லு. அங்க உங்க இஷ்டத்துக்கு 2 வேளை என்ன 4-5 வேளை கூட காப்பி போட்டு குடிங்க. நாங்க என்ன கேட்கவா போறோம் என்றாள். அத்தை, ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க வந்ததுல இருந்துதான் அண்ணி ஒரு மாதிரி மாறிட்டாங்க. அண்ணனும் முன்ன போல என்கிட்ட சகஜமா பேச மாட்டேன்றாரு என்று அழுதாள் மீனா. ஏய், என்னடி வாய் ரொம்ப தான் நீளுது? நீ ஒரு சோம்பேறி, உன் புருஷன்கார ஒரு கையால் ஆகாதவன். உங்க 2 பேருக்கும் தண்ட சொத்தை ஆக்கி கொட்ட எனக்கு என்ன தலையெழுத்தா? எனக்காக எங்க அம்மா கவலைப்பட்டா அது தப்பா? ஆமாண்டி, எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் நான் உங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லனா இன்னும் தான் இழிச்ச வாயாவே இருந்திருப்பேன். ஹனி, என்ன நீ? நான் நம்ம வீட்டுல எந்த வேலையும் செஞ்சது இல்லையா? உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் பார்த்தது இல்லையா? ஏன் நீ இப்பெல்லாம் இப்படி பேசுறீங்க? ஆமாண்டி, அப்படிதான் பேசுவேன். உனக்கு அவ்வளோ இருந்தா எங்க அம்மா சொன்னது போல பேசாம உன் புருஷன் கூட தனி கொடுத்தனும் போயிடு. அதுதானே, ஏதோ பொண்ணு எடுத்த வீட்டுல மாமனார் மாமியார் இருந்தாலாவது பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையா உட்காந்து சாப்பிடலாம். இங்க அதுவும் இல்ல. பொண்ணோட அண்ணன் வீட்டுல உட்காந்து சாப்பிடறானே உன் புருஷன்காரன். தூ, இந்த பொழப்புக்கு நானா இருந்தா நானுகிட்டு இருப்பேன் என்று பங்கஜம் கூற, அத்தை போது நிறுத்துங்க. இப்ப என்ன, நாங்க இங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே? இது நல்லபடியாவே சொல்லியிருந்தா நாங்க எப்போ போயிருப்போம். அதுக்காக ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அண்ணன் பாசமா என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதாலதான் நாங்க இருந்தேன். இல்லைன்னா எங்க வீட்டுக்காரு 1/4 காசு சம்பாதிச்சாலும் போதும், அதுலயே கௌரவமா வாழ்ந்துக்கிறோன்னு எப்போ போயிருப்ப என்று கூறிவிட்டு கடகடவன வெளியே வந்தாள். இதற்குள் ராஜு அவர்கள் பெட்டியோடு ரெடியாக காத்திருக்க அவனை பார்த்து அதிர்ந்து போனாள். எனக்கு இப்படி ஒரு நாள் கூடிய சீக்கிரம் வரணும்னு தெரியும் மீனா. ஆனாலும் உங்க அண்ணன் மேல இருந்த மரியாதைக்காகவும் உன் முகத்துக்காகவும் தான் பார்த்தேன் என்றான் அமைதியாக. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க.
என்னாலதான் உங்களுக்கு இந்த அவமானம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது நமக்கு ஒரு பாடம். ஆனாலும் மீனா, உங்க அண்ணன் இல்லாத சமயத்துல நாம போறது எனக்கு என்னவோ சரியா படல. அதனால உங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை போன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. இவங்க இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் நான் இனி இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வாங்க போலாம். மீனா, மாமா வந்து கேட்டா அவர் நாம போறதுக்காக கண்டிப்பா வருத்தப்பட மாட்டாருங்க. அவர் அப்படி ஆக்கிட்டாங்க என்று வாணியையும் பங்கச்சத்தையும் பார்த்து முறைத்து விட்டு ராஜுவின் கையை பிடித்து கொண்டு வெளியே சென்றாள் மீனா. மாயவரம் டவுனிலேயே தனது நண்பன் வீட்டு மாடியில் இருக்கும் ஒரு சிறிய போர்ஷனை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இருவரும் தங்க தனது கையில் இருந்த பணத்தை வைத்து ராஜு வீட்டிற்கு தேவையான சாமான்களை எல்லாம் வாங்கி வந்து போட்டான். மீனா, என்ன தப்பா எடுத்துக்காத மீனா. இப்பத்திக்கு என் சம்பளத்துல நான் இதுதான் உனக்கு செய்ய முடியுது. உங்க அண்ணன் வீட்டுல நீ வசதியா இருந்துட்டு இங்க வந்து என் கூட என்னங்க பேசாம இருங்க என்றவன் வாயை பொத்திய மீனா, இதோ பாருங்க, நம்ம குடிசையில இருந்து சாதத்துல தண்ணி ஊத்தி சாப்பிட்டாலும் இனிமே நம்ம வருமானத்துலதான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே கோடி கொடியா கொட்டி கொடுத்தாலும் எங்க அண்ணன் வீட்டுக்கு போகவே கூடாது. அவங்க நிழல் அசிங்கப்பட்டு இருக்கவே கூடாது. நீங்க சம்பாதிக்கிறதே போதுங்க. நாம நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வருவோம். அதுவரை உங்களுக்கு வர்ற இந்த வருமானத்திலேயே நான் நல்லபடியா குடும்பம் நடத்துறேங்க. அவளை அணைத்து கொண்ட ராஜு, எனக்கு தெரியும் மீனா உன் மனசை பத்தி. ஆனா என் கவலை எல்லாம் உன் வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தைய நினைச்சுதான். இந்த சமயத்துல நம்மளோட சேர்ந்து அந்த குழந்தையும் அவதிப்படுமேன்னு தான் வருத்தமா இருக்கு என்றான். அதெல்லாம் ஒண்ணே இல்லை. என் குழந்தை என் வயிற்றுல வந்த ராசி. பாருங்க நாம எப்படி வசதியா வாழ போறோம்னு. ஆனா எங்க அண்ணன் கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நாம இப்படி தனியா வந்துட்டோமேன்னு நினைக்கும் போதுதான் மனசு பதறுது. ஆமா மீனா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னங்க, நான் முழுகாம இருக்கேன்னு தெரிஞ்சா எங்க அண்ணன் சந்தோஷப்படும் இல்லைங்க? அப்ப கண்டிப்பா என்ன வந்து பார்க்கும் இல்லைங்க? ஆமா மீனா, ஆனா தெரியுங்க. ஆனாலும் நான் அவரு கூட போக மாட்டேன். அந்த கிழவி இருக்கிற வரைக்கும் நான் போகவே மாட்டேன். எங்க அண்ணி கூட பரவாயில்ல, நல்லவங்க தான். ஆனா அந்த கிழவிதான் அவங்களுக்கு எடுத்துருச்சு என்று படப்படப்பாக கூறியவளின் முகம் டக்குன வாடியது. ஆனா எங்க அண்ணன் என்ன வந்து பாப்பாராங்க? முன்ன போல என்கிட்ட பாசமா இருப்பாராங்க என்று குழந்தை போல் கேட்டுவிட்டும் அழும் தனது மனைவியை பார்த்து கண்ணீர் வடித்தான் ராஜு. அப்பாடா, இந்த குரங்குங்களை ஒரு வழியா வீட்டை விட்டு துரதியாச்சுமா. நீ சொன்னது போல இனிமே நாங்க ஃப்ரீயா இருப்போம். எங்க வீட்டுக்கார சம்பளம் முழுக்க இனிமே எனக்கு மட்டும்தான். ஆனாலும் நீ சொன்னதாலதாமா நான் இப்பவே சுதாரிச்சுக்கிட்டேன். இல்ல இன்னும் தான் வெகுளியாவே இருந்திருப்பேன் என்று தனது தாயை கட்டி கொண்டாள் வாணி. ஏ வாணி, நான் உனக்கு எப்பவுமே நல்லது தாண்டி சொல்லுவேன். ஏன்னா நான் உன் அம்மாக்காரி. சரி சரி, ரொம்ப ஒன்றும் சந்தோஷப்பட்டுக்காத. நாம இப்ப பாதி கணத்தை தாண்டி இருக்கோம். மீதியையும் தாண்டணும். என்னம்மா சொல்ற? இனிமே என்ன இருக்கு? அதுதான் உங்க தண்ணி கொடுத்தனும் போயிட்டாங்களே. நாம பிளான் போட்டது போல எங்க வீட்டுக்காரர் தெரியாம அவங்கள துரத்திட்டோம். அவர் வந்து கேட்டா நம்ம பேசி வச்சுட்டது போல அவங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல போறேன். அவரும் ஏற்கனவே நம்ம ஏத்தி கொடுத்ததால ரொம்ப கோபமா தான் இருக்காரு அதுங்க மேல. இனிமே நம்ம சொல்றத அவர் அப்படியே நம்புவாரு. அடியே, அதெல்லாம் போதாதுடி. அந்த சொத்தையும் நம்ம சாமர்த்தியமா அவங்களுக்கு கொடுக்காம செய்யணும். என்னம்மா சொல்ற? அது எப்படி? இது எங்க மாமனார் சொத்து. இதுல அவளுக்கும் தானே பங்கு இருக்கு. நியாயமா நாங்க அதை கொடுத்து தானே ஆகணும். ஆமாடி, அப்படியே நியாயத்தை கண்டுட்டா. அப்படின்னா உன் நாத்தனாரை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாரே உன் புருஷன், அந்த கணக்கெல்லாம் என்ன ஆறுது? அம்மா, அதுக்காக இதோ பாரிடி, திரும்பவும் வேதாள முருங்கை மரத்துல ஏறது போல ஏறாத. நான் சொல்றது கேளு. அப்பதான் சொத்து சுகத்தோட நீ நல்லா இருக்க முடியும். நாளைக்கு உங்களுக்கும் குழந்தை குட்டின்னு ஆகும். அதுங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டாமா? சரிம்மா, ஆனாலும் அந்த ராஜு பையனுக்கும் சரியா வேலை இல்லை. போதண்டி, இப்படி பாவம் பார்த்து பார்த்துதான் இத்தனை நாள் இழிச்ச வயா அவளுக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருந்த. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த நன்றியெல்லாம் இருந்ததா பாரு. அவ புருஷனுக்கு காப்பி போடாதன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்படியே ரோஷமா பேசிட்டு பெட்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்காளே. இதோ பாரிடி, அவங்க எப்படியோ பொழைக்க முடியலன்னு இங்கதான் வருவாங்க. அதுக்குதான் சொல்றேன், அவசரப்பட்டு சொத்தை கிட்ட பிரிச்சு கொடுத்துடாதீங்க. அவளை நிரந்தரமா அவங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னா
நான் சொல்றது போல செஞ்சுதான் ஆகணும், அப்பதான் சரிப்படும் என்றவள் காதில் ஏதோ கூறினாள் பங்கஜம். வாணி அமைதியாக தலையாட்டினாள். சீனு ஊரிலிருந்து வந்ததும் மீனாவையும் ராஜுவையும் தேட நடந்தது எல்லாம் திரித்து கூறி அவர்கள் தன்னிடம் சண்டை பிடித்துக் கொண்டு தனியாக சென்று விட்டதாக போய் சொன்னாள் வாணி. பங்கஜமும் அதற்கு தூபம் போட தனது தங்கை இவ்வளவு தூரம் தன் மேலும் தனது மனைவி மீதும் துவேஷம் பாராட்டுகிறாளா என்று கோபம் அடைந்தான் சீனு. இதோ பாரு வாணி, நான் வளர்த்த அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் செய்யும் போது இனிமே நானும் அவ முகத்துல முழிக்க போறதில்ல. அவ இனிமே இங்க வரவே கூடாது. அவ சொத்தை பிரிச்சு கொடுத்துறேன் பாரு என்று கத்தினான். இதை கேட்டு வாணிக்கும் பங்கஜத்திற்கும் திக்கென்று ஆனது. என்னங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? அதெல்லாம் இப்ப எதுக்கு? அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம நடந்துக்கிறா. நீங்க அதுக்காகலாம் இல்ல வாணி. அவளுக்கு அம்மா அப்பா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு நான் அவளை எப்படிலாம் வளர்த்திருப்பேன். அவ ஆசைப்பட்டது போலவே அந்த ராஜு பையனுக்கே கல்யாணமா பண்ணி வச்சேன். அவனுக்கு வருமானம் சரியா இல்லைன்னு நம்ம கூடவே வச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த நஞ்சு கெட்டவ இதெல்லாம் நினைச்சு பார்க்காம அன்னைக்கு நான் சின்னதா திட்டினத மனசுல வச்சுக்கிட்டு உன் மேல இவ்வளவு விரோதம் பாராட்டி இருக்கா. நான் இல்லாத சமயத்துல அதுவும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அந்த பையன் கூட தனியா போயிட்டு இருக்கா. இதுதான் எனக்கு செய்யற மரியாதையா? அப்படி என்ன இங்க அவளுக்கு கொடுமை நடந்துடுச்சு? அப்படி நம்மளை பிடிக்காதவ இனி இங்க வரவே கூடாது. இப்பவே நான் வக்கீல பார்த்து அவ பங்க பிரிச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ண போறேன் பாரு என்று கோபமாக வெளியே சென்றான். அவன் சென்றதும், என்னம்மா, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது என்றாள் வாணி. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அந்த சொத்தை அவகிட்ட சேராம நான் காப்பாத்துறேன் பாரு என்றாள் பங்கஜம். 1 மாதம் சென்றது. அன்று ராஜு மீனாவை உற்சாகமாக அழைத்து கொண்டே உள்ளே வந்தான். என்னங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே மெதுவாக நடந்து வந்தாள் மீனா. அவளது கையை பிடித்து சேரில் அமர வைத்த ராஜு அவள் வாயில் ஸ்வீட்டை ஊட்டினான். என்னங்க இதெல்லாம்? மீனா, நீ சொன்ன இல்ல நம்ம குழந்தை வரப்போற நேரம் நாம நல்லா வசதியா ஆயிடுவோன்னு, அது நடந்துடுச்சு என்று சிரித்தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, அன்னைக்கு நான் ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னு சொன்னேன் இல்ல. ஆமா, எனக்கு அந்த வேலை கிடைச்சிடுச்சு. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 60,000 என்று அவளை அணைத்து கொண்டு சிரித்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த நல்ல செய்திய அண்ணன் கிட்ட சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லைங்க என்று ஆவலாக கேட்டாள். ஆமா மீனா, கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. அப்படியே நீ முழுகாம இருக்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் வா என்றான். சரிங்க என்று அவள் மெதுவாக எழுந்து கொள்ள இதற்குள் அவர்களை பார்க்க மீனாவின் தாய் மாமன் சோமு வந்தார். அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த மீனாவும் ராஜும் அவரை அமர வைத்து உபசரித்தனர். அவர்களை பார்த்து பூரித்து போன சோமு, அம்மாடி மீனா, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ உண்டாகி இருக்கிறத கேள்விப்பட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே போல இந்த விஷயத்த உங்க அண்ணன் கேட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவான். உன் மேல இருக்கிற கோபமும் சரியா போயிடும். என்ன செய்யறது, என் கண்ணு எதிர்க்க வளர்ந்த பிள்ளைங்க நீங்க. எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஆனா யாரு கண்ணு பட்டுதோ இப்படி ஆகிட்டீங்க. நான் ஊர்ல இருந்திருந்தா இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன். நான் என் பொண்ணை பார்க்க மும்பைக்கு போன இந்த 3 மாசத்துல என்னென்னவோ நடந்திருக்கு. சித்தப்பா, நீங்க அங்க இருந்திருந்தாலும் அந்நேரம் ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது. வாணி அக்கா அப்ப இருந்த நிலைமையில யார் பேச்சும் அவங்க காதுல ஏறி இருக்காது. ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பங்கஜம்தான். என்னையும் உங்க அண்ணகிட்ட பேச விடாம பண்றா. ஏமாமா? வேற எதுக்கு மீனா, நான் எதுனா சொல்லி உங்களை சேர்த்து வச்சிட போறேன்னு தான் அவளுக்கு பயம். அதுக்காக தான் உங்க அத்தையும் அங்க போக வேண்டான்னு சொல்லிட்டா. ஆனா நேத்து உங்க அண்ணி எங்க வீட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த சொன்னா. அதை கேட்டு நான் ஆடிட்டேன். என்ன சொன்னாங்க என்று பதட்டமாக கேட்டாள் மீனா. உங்க அண்ணன் சொத்தை பிரிச்சு உனக்கு எழுதி கொடுத்துட போறானா. அத உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வர சொன்னதாகவும் சொல்லி அனுப்புனானா. உங்க அண்ணி மட்டும் வராம அவன் வந்திருந்தா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருப்பேன். ஆனா அவனை என்னை பார்க்கவே விட மாட்டேன்றா, உங்க அண்ணியும் அவங்க அம்மாவும் என்றார் சோமு கோபமாக. மாமா, எங்க அண்ணன் என்ன அவ்வளவு வெறுத்துருச்சா? இப்ப சொல்ற மாமா, எங்க அண்ணனே என்ன வேண்டான்னு சொல்லி ஒதுக்கும் போது அந்த சொத்து மட்டும் எனக்கு எதுக்கு? அதையும் அவரே வச்சுக்க சொல்லுங்க என்று அழுது கொண்டே உள்ளே ஓடினாள் மீனா. ராஜு சங்கடத்தோடு அவளை பார்க்க, தம்பி, குழந்தைய சமாதானம் செய்ப்பா.
நான் அப்புறமா வந்து பாக்குறேன் என்று சென்று விட்டார் சோமு. அன்று மாலை பங்கஜம் அவரை வழியில் பார்த்து விசாரிக்க, என்ன ஐயா, உங்க அக்கா மகளை போய் பாத்தீங்களா? சொத்தை பிரிச்சு கொடுக்க போறாரு உங்க அண்ணன்னு சொன்னீங்களா? சொத்து வருதுன்னு சொன்னதும் ஈன்னு இழிச்சிருப்பாளே என்று கேட்டாள். அம்மா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அந்த பொண்ணு ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்ல. பாவம், அவங்க அண்ணன் மேல உயிரே வச்சிட்டு இருக்கிறா. அதுக்காக தான் என் அண்ணனே என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சொத்து மட்டும் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டா. சொத்து வேணான்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறாளாம்? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ புருஷனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கை நிறைய வருமானம் வரப்போகுது. அவங்க நல்லா இருக்க போறாங்க. அந்த பொண்ணு முழுகாம இருக்கா. ஆண்டவன் அவளுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு என்று கூறிவிட்டு சென்றார் சோமு. பங்கஜம் மனதில் ஏதோ திட்டம் தோன்ற ஒரே ஓட்டமாக வீட்டிற்கு ஓடினாள். சீனு அமைதியாக சேரில் அமர்ந்து கொண்டு மீனாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். மாப்பிள மாப்பிள, இந்த செய்தியை கேட்டீங்களா என்று பதறிக்கொண்டே உள்ளே ஓடிய பங்கஜத்தை ஒன்றும் புரியாமல் பார்த்தான். இதற்குள் கிச்சனில் இருந்த வாணியம் வெளியே ஓடி வந்தாள். என்னாத்த, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? உங்க தங்கச்சி ஒன்னும் தெரியாதவ, அப்பாவி, ஏதோ தெரியாம பேசிட்டு போயிட்டா. போனா போகுது. நாளை பின்ன உங்க 2 பேரையும் சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்கலான்னு தான் நானும் ஆசைப்பட்டு சொத்தை நீங்க பிரிச்சு குடிக்க போறீங்கன்னு உங்க மாமா கிட்ட சொல்லி அவகிட்ட சொல்ல சொன்னேன். ஏம்மா அதெல்லாம் சொல்ற? ஏய், அப்பயாவது அவ அண்ணா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீதான் வேணும், என்னை பிரிச்சுடாதன்னு மன்னிப்பு கேட்பான்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன சொல்லி அனுப்பியிருக்கா தெரியுமா? என்ன சொன்னாளா என்று அதிர்ந்து கேட்டான் சீனு. எங்க அண்ணன் ஒரு ஏமாத்துக்காரன். சொத்தை சரிசமமா பிரிக்காம அவனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊருக்காக நானும் சொத்தை பிரிச்சு கொடுக்கறேன்னு ஏதோ கொஞ்சம் எனக்கு கொடுத்து ஏமாத்துவான். அதனால அவன் என்ன எனக்கு பிரிச்சு கொடுக்கறது? நானே அவங்கிட்ட இருந்து எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன். அதுவரை அவனே அனுபவிச்சுட்டோன்னு சொல்லியிருக்காமாப்ல. அடி பாவி, அவளுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? ஆமா மாப்பிள்ள, எல்லாம் அந்த ராஜு பையனுக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்ச திமிருதான். பாருங்க மாப்பிள்ள, உங்களே எப்படி சந்தேகப்பட்டு தப்பா பேசியிருக்கா. இதுக்கு உங்க மாமாவும் அவளுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறாரு. அப்படியா? அந்த அளவு ஆயிடுச்சா? எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டாங்களா? சரி, அப்ப நானும் ஒரு முடிவு எடுக்கிறேன். அவளா வந்து இனிமே கேட்டாலும் இந்த சொத்துல இருந்து 1 ரூபாய் நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். அவ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் போகட்டும், அதையும் நான் பாத்துக்கிறேன் என்றான் சீனு. பங்கஜம் வாணியை பார்த்து ஜாடை காட்ட வாணி தனது தாயை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றாள். இப்படியே சீனுவிற்கும் மீனாவிற்கும் இடையே இல்லாததும் பொல்லாததும் சொல்லி விரோதத்தை நன்கு வளர்த்து விட்டாள் பங்கஜம். சீனு தனது தங்கை மீது மிகவும் கோபமாக இருந்தான். ஆனால் மீனா தனது அண்ணன் தன்னை இவ்வளவு தூரம் இருப்பதற்கு காரணம் தெரியாமல் ராஜுவிடம் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். இதற்குள் ராஜு அந்த பணியில் சேர அவர்களுக்கு நல்ல வசதிகள் வர ஆரம்பித்தது. வேறு பெரிய வீடு பார்த்து கொண்டு சென்றனர். ராஜு வீட்டில் அனைத்து சாமான்களும் வாங்கி போட மீனாவையும் சந்தோஷமாக வைத்து கொண்டான். இதற்குள் அவளுக்கு 7ஆம் மாதம் வர ஊரில் உள்ள அனைவரையும் அழைத்து வளைகாப்பும் செய்தான். ஆனால் எவ்வளவோ சொல்லி அனுப்பியும் சீனுவும் வாணியும் மட்டும் வராமலேயே இருக்க மீனா மிகவும் வருத்தமடைந்தாள். தனது கணவன் எவ்வளவுதான் தன்னை தங்கத்தட்டில் தாங்கினாலும் தன்னை வளர்த்த அண்ணன் தன்னை இந்த நிலைமையிலும் வந்து பார்க்காதது அவளுக்கு வருத்தமாக இருக்க அவளது பிரசவத்திற்கும் நாள் நெருங்கியது. தனது அண்ணனை பற்றியே நினைத்து கொண்டிருந்த அவள் ஒரு நாள் ஏதோ கவனமின்றி காலிடறி கீழே விட தலையில் அடிபட்டு இரத்தப்போக்கு அதிகமானது. அதோடு பிரசவ வலியும் அவளுக்கு வந்துவிட அவளை பதறிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் ராஜு. டாக்டர்கள் அவளுக்கு மிகவும் சீரியஸாக இருக்கிறது என்று கூற தனது அண்ணனை எப்படியாவது ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ராஜுவிடம் கெஞ்சினாள். சீனுவை கண்டிப்பாக அழைத்து வருகிறேன் என்று அவளுக்கு சத்தியம் செய்த ராஜு சீனுவின் வீட்டிற்கு விரைந்தான். எங்கடா வந்த? எதுக்கு என்ன இப்ப பார்க்க வந்த? மரியாதையா வெளியில போ என்று கத்தினான் சீனு. மாமா, நான் சொல்றதை கேளுங்க. என்னடா நான் கேக்குறது? அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, அதை வந்து நான் பார்க்கணும். அதுக்கு தானே என்னை கூப்பிட வந்த? ஒரு சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனு கூட பார்க்காம ஒரு தகப்பனா அவளை வளர்த்த என்ற பாசம் கூட இல்லாம என்னை எடுத்துரிஞ்சிட்டு போனவளுக்கு குழந்தை பிறந்தா எனக்கு என்ன? இனிமே அவ யாரோ நான் யாரோ? சொத்துக்காக என் மேல கேச போட போறாளே, போட சொல்லு. அங்க கோர்ட்ல வந்து நான் அவளை பாத்துக்கிறேன். இப்ப வரவே மாட்டேன் என்று கத்தினான் சீனு. மாமா, என்ன வளர்றீங்க?
உங்க மேல யாரு கேஸ் போட போறது என்று கோபமாக கேட்டான் ராஜு. வேற யாரு? உன் பொண்டாட்டி தான். உங்களுக்கு வசதி வந்த திமிர்ல வளர்த்த எண்ணெயே அவ கோர்ட்டுக்கு இழுக்க முடிவு பண்ணிருக்கா. என்ன திமிர் அவளுக்கு? அவளை ஏமாத்தி நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். ஊருக்காக சொத்தை கொடுக்கறது போல அவளை நான் ஏமாத்துறேன்னு நீயும் பொண்டாட்டியும் சொல்லல என்று கத்தினான். யாருடா இதெல்லாம் உனக்கு சொன்னது என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் சோமு. வேற யாரு? நீங்க சொன்னதாதான் அத்தை சொன்னாங்க. யாரு? அந்த பங்கஜமா என்று கேட்டார் சோமு. வாணி திருவன விழிக்க, ஆமா அவங்கதான் சொன்னாங்க. இதற்குள் பங்கஜம் உள்ளிருந்து பதறி கொண்டு வர, மாப்பிள்ள இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசாம இருங்க. ஏ ராஜு, அதுதான் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்ல, போப்பா போய் உன் பொண்டாட்டிய பாரு என்று பதட்டமாக கூறினாள். ஏன் பங்கஜம், அவ இங்க இருந்தா எல்லா உண்மையும் வெளியில வந்துடும்னு பயப்படுறியா என்று கேட்டார் சோமு. இதை கேட்டு சீனு குழப்பமடைய பங்கஜமும் வாணியும் ஒருவரை ஒருவர் அதிர்ந்து பார்த்து கொண்டனர். என்ன சீனு அப்படி பாக்குற என்று நடந்தது எல்லாம் ஒன்று விடாமல் கூறினார் சோமு. ராஜும் அன்று சீனு ஊருக்கு சென்றதும் வாணியும் பங்கஜமும் நடந்து கொண்டதை கூற சீனுவிற்கு கோபம் தலைக்கேறியது. அடி பாவிங்களா, என்னையும் தங்கையையும் பிரிக்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியாத அப்பாவியான அவன் மேல என்னெல்லாம் பழிய போட்டீங்க. அதனால எனக்கு அவன் மேல எப்படிலாம் விருப்பம் வர வச்சிங்க. ஆனாலும் நானும் உங்க பேச்செல்லாம் கேட்டு என் குழந்தை போல வளர்த்த என் தங்கச்சிய சந்தேகப்பட்டுட்டேனே. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன். ராஜு, என்னை மன்னிச்சிடுங்க ராஜு. இந்த பாவியோட பேச்சை கேட்டு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஏ வாணி, இந்த பாருடி, இனிமேலும் உங்க அம்மா ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நீயும் தான். என் தங்கைய துடிக்க துடிக்க வீட்டை விட்டு துரத்தின உனக்கு இங்க என்ன வாழ்வு வேண்டி கிடக்கு? நான் வரத்துக்குள்ள நீங்க இந்த வீட்டில இருக்க கூடாது என்று கத்தினான். சீனு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. முதல்ல வந்து உன் தங்கச்சியை பாரு. அவ குத்துயிருமா கொலையுருமா கிடக்குறா என்று சோமு பதற ராஜும் நடந்ததை கூறி கதறினான். என்னது, என் தங்கச்சி சாக கிடக்குறாளா? அட கடவுளே, என்ன ராஜு, இதையே இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தீங்க என்று அழுது கொண்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான். அவனுடன் ராஜும் சோமும் சென்றனர். தனது தங்கையை ஹாஸ்பிட்டலில் அந்த நிலைமையில் பார்த்து சீனு கதற தனது அண்ணனின் குரலை கேட்டு மெதுவாக கண்களை திறந்த மீனா, அண்ணா அண்ணா வந்துட்டீங்களா? என்னை பார்க்க வந்துட்டீங்களா? என்னை மன்னிச்சிட்டீங்களா? இப்ப மேல கோவம் இல்லையே என்று மூச்சு வாங்க கேட்டாள். என் தங்கம், உன் மேல எனக்கு கோவம் இல்லம்மா. என் மேலதான் எனக்கு இப்ப கோவமா இருக்கு. எந்த தப்பும் செய்யாத உன்னை நான் அனாவசியமா நோகடிச்சிட்டனே, என்னை மன்னிச்சிடுமா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு கதறினான். அண்ணா அண்ணா அழாதண்ணா. நான் குழந்தை உன்ன செய்தியை கேட்டு நீ சந்தோஷப்படுவ, என்னை பார்க்க ஓடி வரவன்னு நினைச்சேன். ஆனா நீ வரவே இல்லை. நாங்க நல்லா வசதியானதும் உன்னை பார்க்க நாங்க வரணும், உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தோம். ஆனா அப்போ நம்ம பார்த்துக்க முடியல. ஆனா நான் கடைசியா இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்னை பார்க்க நீ வந்திருக்க பாரு என்று மெலிதாக சிரித்தாள். கடவுளே, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் உனக்கு ஒன்னும் ஆகாது என்று அவள் வாயை பொத்தினான் சீனு. ராஜு இதை கேட்டு ஓவன அழுது கொண்டே வெளியே ஓடினான். அண்ணா, என் குழந்தை பிறந்ததும் அதை நீதான் வளர்க்கணும். என்ன நீ செல்லமா வளர்த்தது போல அதையும் நீதான் வளர்க்கணும் என்றாள் மீனா. இதற்குள் நர்ஸ் வந்து அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு ஸ்ட்ரக்சரில் அழைத்து செல்ல, அண்ணா அண்ணா, என் குழந்தை நீ வளர்ப்பியா? சொல்லு சொல்லு என்று கேட்டுக்கொண்டே சென்றாள் மீனா. மீனா, உனக்கு ஒன்னும் ஆகாதுடா. நீ நல்லபடியா குழந்தைய பெற்று பொழைச்சு வருவ பாரு என்று அலறி துடித்தான் சீனு. ஆபரேஷன் தியேட்டர் உள்ளே அவள் செல்ல கதவு சாத்தப்பட்டது. சீன் அழுது கொண்டே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க ராஜு அதிர்ந்து அமைதியாக பெஞ்சில் அமர்ந்து கொண்டிருந்தார். சோமு அவர்களுக்கு சமாதானம் செய்து கொண்டு தைரியம் கூறிக்கொண்டிருந்தார். ஆபரேஷன் தியேட்டர் கதவை திறந்து கொண்டு டாக்டர் வெளியே வர சீனு ஒரே ஓட்டமாக அவளிடம் ஓடினான். ராஜு அதிர்ச்சியோடு அங்கிருந்தே அவள் என்ன சொல்ல போகிறாளோ என்று பதட்டத்தோடு பார்க்க அவன் உடல் முழுவதும் வெலவெலத்து போயின. டாக்டர், சொல்லுங்க டாக்டர், என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவ எப்படி இருக்கா என்று பதறினான் சீனு. உங்க தங்கச்சிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்றாள் டாக்டர். இதை கேட்ட அனைவரும் மகிழ, அப்ப என் மீனா என்று பதட்டமாக கேட்டுக்கொண்டே ஓடி வந்தான் ராஜு. அவங்க என்று டாக்டர் கூறுவதற்குள், என் தங்கச்சிக்கு என்னாச்சு என்னாச்சு, அவளுக்கு என்னாச்சு டாக்டர் என்று கத்தினான் சீனு. ஷோ, ஏன் இப்படி கத்துறீங்க? அவங்களுக்கு ஒன்னும் இல்லை, நல்லா இருக்காங்க. அவங்க மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்ல வந்தா
அதுக்குள்ளே இப்படி கத்தி என்னைய பயம் காட்டுறீங்களே என்று சிரித்தாள் டாக்டர். இதை கேட்டு ராஜு நிம்மதி பெருமூச்சு விட, இவன் எப்பவுமே இப்படிதான் டாக்டர், அவசர புத்திக்காரன், எதையும் தீர விசாரிக்காம அமக்கலம் பண்ணுவான் என்றார் சோமு சிரித்து கொண்டு. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, இதற்குள் நர்ஸ் குழந்தையை கொண்டு வந்து ராஜுவிடம் கொடுத்தாள். ராஜு, பாத்தீங்களா என் மருமகளை? அப்படி என்ன போலவே இருக்கால்ல? என் தங்கம், என் ராசாத்தி, உன்னை நான் கீழே விடமாட்டேன்டி, என் தோல் மேலேயே வச்சு வளர்க்க போறேன் பாரு என்று அந்த பிஞ்சை வாரி எடுத்து கொண்டான் சீனு. ஆமா, உன் மாமனுக்கு பாசமா அதிகம், அவசரமா அதிகம். அவன் அடக்கியால நீதான் ராசாத்தி சரியான ஆளு என்று சிரித்தார் சோமு. இதற்குள் மீனாவிற்கு மயக்கம் தெளிந்து அவளிடம் குழந்தையை காட்டி அனைவரும் சிரித்து கொண்டிருக்க, மெதுவாக உள்ளே வந்தாள் வாணி. அவளை அந்நேரம் பார்த்து சீனு கோபப்பட, அண்ணா பேசாம இருங்க. அண்ணி பாவம், அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பேர்ல ஒரு தப்பும் இல்லை, ஏதோ சின்ன மன கஷ்டத்தால அப்படி ஆயிடுச்சு என்றாள் மீனா. ஆமாங்க, நான் எங்க அம்மா பேச்சை கேட்டுதான் இப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்காக என்ன ஒதுக்கிடாதீங்க. இனிமே நான் யார் பேச்சையும் கேட்டு நடந்துக்க மாட்டேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க என்று அழுதாள் வாணி. சரி சரி, குழந்தைய பார்க்க வந்துட்டு இப்படி அழுதுட்டு இருக்காத. பாரு நம்ம மருமக எப்படி இருக்கான்னு என்று கூறிக்கொண்டே அவளிடம் குழந்தையை கொடுத்தான் சீனு. ஏய் குட்டிமா, அப்படியே உங்க மாமா வட்டமே இருக்கியே. உன்னை இனிமேலும் நான் தான் பாத்துக்க போறேன். மீனா, நீ இனிமேலும் தனியாலாம் இருக்க வேண்டாம். நீ நம்ம வீட்டுக்கே வந்துடு. நாம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் என்றாள் வாணி. அதெல்லாம் வேண்டாம் அண்ணி என்றாள் மீனா அமைதியாக. என்னம்மா சொல்ற என்று சீனு அதிர்ந்து அவளை பார்க்க, ஆமாண்ணா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த ஒரு பிரிவால நான் பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். யாருமே அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் எல்லாருக்குமே நல்லது, மதிப்பும் கூட. அதனால நாம ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னா நாம கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். அதுதான் நல்லது. மற்றபடி ஒரு நல்ல நாள் கிழமைன்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துப்போம். நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ஆனா திரும்பவும் ஒன்னா இருக்கிறதெல்லாம் வேண்டாண்ணா என்றால் கண்களை துடைத்து கொண்டு. ராஜும் அவள் கூறுவதுதான் சரி என்பது போல் தலையை ஆட்ட, ஆமா சின்னு, மீனா சொல்றதும் சரிதான். எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தாதான் எல்லாருக்கும் நல்லது என்றார் சோமு. வரும் ஆண்டுகளில் அவர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு நன்கு முன்னேற்றம் அடைய, ஒருவர் மீது ஒருவர் என்று அண்ணன் தங்கை குடும்பம் பாசமாக ஒற்றுமையாக அந்த ஊரில் நல்ல மதிப்போடு இருந்தது. ஆனாலும் அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டனர். இத்துடன் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.